தலைமை செயலகத்தில் இருந்தவாறு நீங்கள் நலமா திட்டத்தில் பயனடைந்தவர்களை காணொலி வாயிலாக சந்தித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்துக்களை கேட்டறிந்தார். உங்க பேர் என்னமா? எந்த ஊரு? என்ன தொழில் பண்றீங்கம்மா? சரி சரி சரி. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க? சரி சரி. அவங்க சொன்னாங்க சார், இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு, எஸ்சி பீப்புளுக்குன்னே ஸ்பெஷலா சார் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு சிஎம் சார். சரி. இப்ப நாங்க எஸ்சிங்கிறதுனால அதுல அவைல் பண்ணிட்டோம் சார். எந்த நோக்கத்துக்காக கடன் வாங்குனீங்க? கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக சார், இன்ஜினியரிங் யூனிட் சார். அப்ளை பண்றதுக்குலாம் உங்களுக்கு ஈஸியா இருந்ததா? சார் சரி சரி. எல்லாமே டெக் ஆபீஸ்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க சார். எவ்வளவு நாள்ல உங்களுக்கு இன்டர்வியூ செஞ்சாங்க? சார் ஃபர்ஸ்ட் கலெக்டரேட்ல இன்டர்வியூ மாதிரி வச்சிருந்தாங்க. சரி. முடிஞ்சு 1 மந்த்ல எனக்கு சிஎம் சார் தான் சார் சென்னை வந்து வாங்கினாங்க. மாவட்ட தொழில் மையத்தில் இருக்க அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களா? ரொம்ப நல்லா உதவி பண்ணாங்க சார். எவ்வளவு மானியம் கிடைச்சது? 68,37,000 சார். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். இந்த திட்டத்துல தொழில் முனைவராக உயர்ந்த உங்களோட வாழ்க்கை தப்பி எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க சார். எங்களுக்கு இப்படி இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி சார். இது ரொம்ப திருப்தியா இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க சார். சரிம்மா சரிம்மா. இது வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ரொம்ப நன்றிங்க சார். நீங்க இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சரிம்மா சரிம்மா. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. நன்றிங்க சார். நன்றி நன்றி. சொல்லுங்க சார். சஞ்சய். சஞ்சய் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. நான் சஞ்சயோட அம்மா பேசுறேன். நான் முதலமைச்சர் பேசுறேன், மு க ஸ்டாலின். சொல்லுங்க சார். வணக்கம் வணக்கம். என்ன பண்றீங்கம்மா நீங்க? வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறாப்ல? நேஷனல் ஸ்கூல் சார். சரி சரி சரி. இந்த மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகைலாம் வாங்குறீங்களாமா? வருதுங்க சார். எவ்வளவு வருது? 1500 ரூபாய் வருது சார். தொடர்ந்து வருதா? தொடர்ந்து வருது சார். பேங்க் மூலமா வருதா, போஸ்ட் ஆபீஸ் மூலமா வருதா? பேங்க் மூலியம் தான். பயனுள்ளதா இருக்கா உங்களுக்கு இந்த தொகை? ரொம்ப உதவியா இருக்கு சார். சரி சரி சரி. மாற்றுத்திறனாளி அலுவலகத்துல அதிகாரி வந்து சரியா முறையா உங்களை நடத்துறாங்களா? அதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றாங்க. வேற ஏதாவது கருத்து சொல்ல வேண்டியிருக்கா உங்களுக்கு? உங்களை நேர்ல பார்த்து பேசணும்னு தான் ஆசையா இருக்கு. சரிம்மா. கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறோமே, அவர்தான் உங்களுக்கு? இந்த பணமும் வருது. கூட பிறந்த அண்ணன் மாதிரி நீங்க எங்களுக்கு அந்த பணமும் வருது. ரொம்ப உதவியா இருக்கு எங்களுக்கு. சரி. இந்த மாசம் மாசம் எப்ப வருது? பேங்குக்கு இதாயிடுது. இந்த தேதியில வருது? 14 நைட்டே ஏறிடும். பேங்க் மூலம் வந்துருதா? பேங்க் மூலியமா தான். எதுக்கு பயன்படுத்துறீங்க நீங்க? பெரியவன் 10th படிக்கிறான். அவனுக்கு டியூஷன் ஃபீஸ் 500 ரூபாய் கட்டிடுவேன். திங்ஸ் எல்லாம் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தா அவனுக்கு நான் செலவு பண்ணிடுவேன். சரிம்மா. சந்தோஷமா. வாழ்த்துக்கள்மா. மணிகண்டனா? ஆமாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசுறேன். சொல்லுங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு இந்த விபத்து நடந்துச்சுல சமயத்துல? ஆமாங்க சார். மருத்துவமனைக்கு எப்படி அழைச்சிட்டு போனாங்க உங்களை? மேயாட்டுல மீட் பண்ணாங்க சார். உடனே சிகிச்சை எல்லாம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சார். சரி. இப்ப நல்லா இருக்கீங்களா? கொஞ்சம் பரவாயில்ல சார். பாத்துங்க நீங்க. சரிங்க சார். நன்றி நன்றி. ரொம்ப நன்றி சார். நீங்க போன் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். வணக்கங்க. முதலமைச்சர் பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நல்லா. எந்த ஊர் நீங்க? ஐயா செங்கல்பட்டு மாவட்டம் ஐயா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 2 கண் பார்வை தெரியாத பிளைண்டுங்க ஐயா. என் அக்கா சுகன்யான்றவங்க, அவங்க 2 காலுமே வராது. அக்கா பையன் இருக்கான், அவனும் மூளை வளர்ச்சியில. 3 மாதாந்திர பராமரிப்பு உதவி தொகை எல்லாம் வருதா? ஐயா கரெக்டா வருதுங்க ஐயா. எல்லாம் உங்களுடைய கருணுங்க ஐயா. எவ்வளவு தொகை வருது? ஐயா எனக்கு 1500 ரூபாய் போடுறாங்க ஐயா. சரி. என்னுடைய அக்காவுக்கும் 1500 ரூபாய் போடுறாங்க. சரி. என் அக்கா பையனுக்கு 2000 ரூபாய் போடுறாங்க ஐயா. தொடர்ந்து வருதா? தொடர்ந்து வருதுங்க ஐயா. பேங்க் மூலமாவா, போஸ்ட் ஆபீஸ் மூலமா வருதா? பேங்க் மூலியமா வருதுங்க ஐயா. பயனுள்ளதா இருக்கா? பயனுள்ளதா இருக்குங்க. அது